தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களில் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு, நாடு வாழ்க, நீடு வாழ்க என்ற தலைப்பில் மாபெரும் கருத்தரங்க பொதுக்கூட்டம் செம்மஞ்சேரி பகுதியில் நடைபெற்றது. சென்னை மாவட்டம், திமுக சென்னை தெற்கு மாவட்டம், சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களில் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கருத்தரங்கம், நாடு வாழ்க, நீடு வாழ்க என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம், மத்திய பகுதி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அரவிந்த் ரமேஷ் ஏற்பாட்டில் அண்ணன் தளபதி வழியில இன்று அணிவகுப்பு எடுத்திருந்த சகோதரர் ஜெகதீஷ் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுநூறு ரூபாய் கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் துறைப்பாக்கத்தில் நடைபெறுகிறது. இன்று கூட 3 கோடி 4 லட்சம் ரூபாயில் நம்ம செம்மஞ்சேரி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய மருத்துவத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தி மக்கள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் மருத்துவத்தை கொண்டு சேர்க்கின்ற செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு அரசு மருத்துவமனை அருகில் நடைபெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கம்பம் செல்வேந்திரன், திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன், அரசு தலைமை கொறடா கோவி செழியன், கவிஞர் ஆண்டாள் பிரியதர்சினி, முனைவர் சொர்க்கோ ரா கருணாநிதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் மாநிலம், மாவட்டம் நிர்வாகிகள் அன்பு காட்டுகிற ஒரு மாமனிதனை முதல்வராக நாம் பெற்றிருக்கிறோம். சுரண்டி கொடுக்கின்றனர் ஒன்றிய தலைவர். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய கஜானாவில் இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுக்கின்றனர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இனிமேலும் நம்முடைய வாழுகிறது, தெற்கு தேய்கிறது என்று பேசினார், கதறினார், அழுதார், புலம்பினார், வேதனைப்பட்டார் அண்ணா. மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே அவர் சூரியனாக மாற வேண்டும். உதய சூரியன் நம் ஒவ்வொருவரின். எனவே தலைவர் தளபதி அவர்களை நாம் இந்த நேரத்தில் வாழ்த்துகிற போது குறிப்பாக 3 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று என்று அண்ணா சொன்னார். அவர் சிறைக்கு போன தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி இளைஞர் அணி நிர்வாகிகள், வட்ட கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.